அண்மை செய்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் கந்துவட்டி பிரச்சனையால் அலுவலகம் ஒன்றை சூறையாடி சென்ற ரவுடிகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கந்துவட்டி பிரச்சனையால் அலுவலகம் ஒன்றை சூறையாடிய ரவுடி கும்பலால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமான எண்ணெய் சப்ளை செய்யும் நிறுவனத்திற்குள் புகுந்து பொருட்களை ரவுடி கும்பல் சேதப்படுத்தியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நந்தகுமார், புவனேஷ் ஆகியோரிடம் ராஜேஷ் கடன் வாங்கிய நிலையில் வட்டி தரவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் அலுவலகத்தை ரவுடிகள் சூறையாடியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கந்துவட்டி பிரச்சனையால் ரவுடிகள் அலுவலகத்தை சூறையாடி இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக சென்னை பெரம்பூரை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அலுவலகம் நடத்தி வருகிறார். இவர் தொழிற்சாலைகளுக்கு தேவையான எண்ணெய் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் புவனேஷ் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல கல்குவாரி நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் செய்து வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கோடி ரூபாய் ராஜேஷ் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுல அதிக அளவுல வட்டி இருந்ததால தொடர்ச்சியா அவர்களால் வட்டி கொடுக்க முடியாததால் கடந்த 5 மாதங்களாக வட்டி கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று புவனேஷ் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் அலுவலகத்தில் புகுந்து பணத்தை கேட்டிருக்கிறார்கள். பணம் தருவதற்கு கொஞ்ச நாட்கள் ஆகும், எங்களுக்கு நாட்கள் கொடுங்கள் என தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த புவனேஷ் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் மற்றும் உள்ளிட்ட பொருட்கள், லட்சக்கணக்கான பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் அங்கு இருந்த கண்காணிப்பு கேமராவையும் அடித்திருக்கிறார்கள், சேதப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். இது இன்று பட்ட பகலில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்களை சூறையாடுவது மட்டுமில்லாமல் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களையும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல மாதங்களாகவே இந்த புவனேஷ் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் கொண்ட கும்பல் ராஜேஷை தொடர்ந்து தொலைபேசி மூலம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்று அலுவலகத்தில் புகுந்து அவருடன் வந்த ரவுடி கும்பல் அலுவலகத்தை முழுவதுமாக சூறையாடி தற்போது தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது எங்கு அடித்த சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிவிடும் என்ற காரணத்தினால் கண்காணிப்பு கேமரா மற்றும் ஆர்டிஸ்கையும் உடைத்து அதை கையோடு எடுத்துச் சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.